சரி கவனி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற HTML ஸ்டைல். ஸோ ஸ்டைல்னால் என்ன அப்படின்னா CSS ப்ராப்பர்ட்டியை நம்ம இப்போ HTML-குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ CSS ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே கலர் சேஞ்ச் பண்ணுறது, இமேஜை ஆட் பண்ணுறது, ஆடியோ வீடியோ ஆட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்டோட அலைன்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டைலுக்குள்ளே தான் வரும். ஸோ முக்கியமாக 3 ப்ராப்பர்ட்டி: கலர், அதாவது நம்ம டெக்ஸ்டோட கலர், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு, ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம HTML ஸ்டைலுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் இப்போ தனித்தனியாக என்னென்ன கலர்லாம் இருக்குது, கலர் வேல்யூஸ் எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணலாம், கலர் வேல்யூ அப்ளை பண்ணுறது என்னென்ன மெத்தட் இருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கலரை அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 4லேருந்து 5 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எக்ஸ் வேல்யூ. ஹெக்ஸாடெசிமல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எப்படி இருக்கும்? 0 to 9 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் A to F வரைக்கும் வேல்யூஸை நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ 10 அப்படின்னா A, 15 அப்படின்னா F, அப்படி தானே? 0 to 15 தான் வரும், 16 வராது. ஓகேவா? கரெக்டு தானே? ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக கொடுக்கலாம், இல்லை சாலிட் வேல்யூஸாக கொடுக்கலாம். பேஜுக்குள்ளே ஆட் பண்ணுறது. ஸோ கலர் வேல்யூஸை என்னென்ன மெத்தடில் ஆட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆர்ஜிபி. ஆர்ஜிபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த 3ஓட காம்பினேஷனில் தான் எல்லா கலருமே க்ரியேட் ஆகுது. நீ இருக்கிற வெப்ஜிஆரில் உள்ள எல்லா கலரும் இந்த 3 கலர் வேல்யூஸை மிக்ஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம அந்த 3 வேல்யூக்கான அந்த 3 வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு தேவையான கலர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம ஆர்ஜிபி வேல்யூவாக கொடுக்கலாம். ஸோ ஆர்ஜிபி வேல்யூ எப்படி கொடுக்கலாம்னா இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் 0லேருந்து 255 வரைக்கும் தான் அந்த லிமிட் இருக்கும். ஸோ மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் 255, இதுதான் லிமிட்டு. ஸோ அதுக்கடையில் நீங்கள் என்ன வேல்யூவை அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கலர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஆர்ஜிபி இங்கே வந்து R வந்து 255, G வந்து 99, B வேல்யூ 71. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹெக்ஸ் வேல்யூ. ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 to 15. ஓகேவா? ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நியூமரிக்கல் வேல்யூவாக இருக்கும், 10லேருந்து 15 வரைக்கும் ஆல்ஃபாபெட்டிக்கல் வேல்யூவாக இருக்கும். ஸோ A to F. ஸோ அப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இங்கே பாரு, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம மொத்தம் 6 டிஜிட்டாக ஃபில் பண்ணணும். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஹேஷ். ஓகேவா? ஸோ ஒரு ஹேஷை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ FF அப்படின்னா 15 15, அடுத்தது 6347. ஸோ இந்த மாதிரி 6 டிஜிட்டில் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான வேல்யூ, ஸோ 15 into 15 எவ்வளவோ, ஸோ அந்த வேல்யூ ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு அதுக்கான கலரை டிஸ்பிளே பண்ணணும். இதுக்கு ஒரு கலர் சார்ட்டும் இருக்குது. ஸோ கலர் சார்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட்டில் அவைலபிள். அதை நான் இங்கே காட்டி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனி கலர் வேல்யூஸ் உண்டு. CSSக்கு தனி கலர் வேல்யூஸ் உண்டு, HTMLக்கு தனி கலர் வேல்யூஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கலர்லாம் கிடையாது. ஸோ HTML CSSக்கு தனித்தனி சார்ட் உண்டு. அந்த சார்ட்டை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள கலரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கலரோட நேம் தெரியும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் வேல்யூ எனக்கு தெரியும் அப்படின்னா அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு புது கலர் சொல்லியிருப்பேன், டொமேட்டோன்னு ஒரு கலர் சொன்னேன். ஸோ டொமேட்டோவும் ஒரு கலராக தான் எடுத்துக்க போதீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்டும் உங்களுக்கு கலரில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ ஆப்பிள்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் கலர்லாம் வராது. ஏன்னா ஆப்பிளுக்கு வந்து யூனிக்கான கலர் கிடையாது. 2-3 டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். க்ரீனில் இருக்கும், ரெட்டில் இருக்கும், ரெட்லேயே வந்து லைன் போட்டிருக்கும். அதனால் அந்த ஃப்ரூட்லாம் நீங்கள் கலராக எடுத்துக்க முடியாது. ஸோ சில்லின்னு எடுத்திங்கன்னா அதில் க்ரீன் இருக்குது,
ரெட் இருக்குது. ஓகேவா? அதனால் ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும் அவைலபிள் கலருக்கு. ஸோ அடுத்தது HSL வேல்யூ. ஸோ HSL வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா இது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ கிடையாது. ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். அடுத்தது RGBN ஒன்று இருக்குது, HSLA. ஸோ இது கடைசியாக உள்ள மூணும் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய கலர் கிடையாது. ஸோ ரேராக யூஸ் பண்ணுறது இருக்குது. ஆக்சுவலாக அந்த கலரும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை ப்ரொஃபஷ்னல் டெவலப்பர்ஸ் இந்த 3 கலரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த 3 கலர் டைப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு RGB கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த ஆஷ் வேல்யூ கொடுப்பாங்க. அதே மாரினா டைரக்ட் கலரை அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு RGBA. ஸோ RGBனா என்ன அப்படின்னா இதுதான். ஸோ ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ இந்த 3 கலரோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதனுடைய மிக்சிங் உங்களுக்கு கிடைக்கும். எந்த கலர், எந்த வேல்யூவை எது கூட மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர் அவுட் கிடைக்கும். அடுத்தது RGB வித் அண்ட் ஆல்ஃபா. ஸோ ஒப்பாசிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒப்பாசிட்டி அப்படின்னா அதனுடைய இன்டென்சிட்டியை குறைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் இருக்குது, ரெட் கலருக்கு ஒப்பாசிட்டி வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் டிம்மாக தெரியும். ஓகேவா? ஸோ நீங்கள் RGB அப்ளை பண்ணிவிடுவீங்க. ஆர் வந்து 255, G வந்து 0, Bயும் 0 அப்படின்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட்டு ரெட்டாக தான் இருக்கும். ஸோ ஆரை மட்டும் 255 கொடுத்துட்டு க்ரீனும் ப்ளூவையும் 0வாக கொடுத்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் ரெட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த ரெட் வேல்யூ எனக்கு டிம்மாக வேணும் அப்படின்னா ஒப்பாசிட்டி ஆல்ஃபா வேல்யூ நீங்கள் கொடுக்கும்போது அது டிம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்தது RGB வேல்யூ. ஸோ RGB நம்ம நார்மலாக ஃபெமிலியராக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்பு RGB. ஸோ ரெட், க்ரீன், ப்ளூ. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ கலர் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஒவ்வொரு டிஜிட்லேயும் 256, 0 to 215 சேர்த்திங்கன்னா 256 கிடைக்கும். ஸோ 256 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு 1,67,77,216 பாசிபிள் கலர்ஸ் உண்டு. ஓகேவா? நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு டிஜிட்லையும் கொடுக்குற வேல்யூஸை பொறுத்து. ஓகேவா? ஸோ பாசிபிள் இந்த அளவு நமக்கு கிடைக்கும். 1,67,00,000 கலர்ஸ் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம அதை மிக்சிங் இப்படி தான் நடக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா RGBயில் ஆரோட வேல்யூ 255. அப்போது ஆரோட வேல்யூ தான் மேக்ஸிமம் இருக்குது. கரெக்டாக? ஸோ ரெட்டு தான் மேக்ஸிமம். அடுத்தது ஜியோட வேல்யூ, க்ரீன் வந்து 99, அடுத்தது ப்ளூ வந்து 71. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட் இதான் கிடைக்கும். இப்போ இருக்கு இல்லையா, இந்த கலர் தான். நீங்கள் இந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூவோட அவுட்புட்டு இந்த கலராக தான் இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள். ஸோ வெறும் ரெட்டை மட்டும் 255 கொடுத்துருக்கேன். மற்ற ரெண்டு 0 கொடுக்கும்போது ரெட்டு மட்டும் தான் கிடைக்கும். அடுத்தது ப்ளூ மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற 2 கலருமே இல்லை, 0. ஸோ நீங்கள் கொடுக்குற மிக்சிங் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கலர் வேல்யூஸை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு காம்பினேஷனை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ காம்பினேஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு கலர் சார்ட்டை டெவலப் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு சரியான கலர் வேணும் அப்படின்னா கலர் சார்ட்டை டெவலப் பண்ணி அதில் உள்ள வேல்யூஸை அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ RGBA வேல்யூ. ஸோ RGB பார்த்தோம், ரெட்டு, க்ரீன், ப்ளூ. ஸோ அது கூட ஆல்ஃபா வேல்யூ. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0 ஆரம்பித்து 1.0 வரைக்கும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக, அதாவது அதை டிம்மாக ஆக்கிறதுக்கு தான் இந்த ஆல்ஃபா வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதே கலரை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோமா? இங்கே பாருங்கள், 255, 99, 71. இது எங்கே கொடுத்துருக்கோம்? இங்கே கொடுத்துருக்கோமா? ஸோ இந்த கலருக்கு நம்ம RGBA அப்ளை பண்ணால் எப்படி மாறி இருக்குது? என்ன நடந்திருக்கு? டிம் ஆக்கியிருக்காத அந்த கலரை வந்து. ஸோ அது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி தெரியுது, ரெட்டு ஆரஞ்சு மாதிரி இங்கே இருந்திருக்கு. ஆனால் நம்ம ஆல்ஃபா வேல்யூ அப்ளை பண்ண உடனே அதனுடைய கலர் டிம் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றுறதுக்கு தான் இந்த RGBA அப்படிங்கிற இந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நீங்கள் 0லேருந்து 1.0 வரைக்கும் அதுக்கு இடையில எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ, ஸோ அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டே ஆகாது.
நீங்கள் மேக்ஸிமம் 1 கொடுத்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும், இன்னும் டிம் ஆகிடும். நீங்கள் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண இன்னும் டிம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு சில பேஜில் நமக்கு எதுவும் தேவைப்படலாம். ஸோ ஆல்ஃபா வேல்யூவும் கொடுக்குற மாதிரி தேவைப்படலாம். நீங்கள் ஒரிஜினல் கலரை லைட்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த RGBA கலர் வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ இது ரொம்ப சிம்பிள் நம்ம கொடுக்கறது. ஸோ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா ரெட்டு, அடுத்த 2 டிஜிட் க்ரீனு, அடுத்த 2 டிஜிட் ப்ளூ. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்லையும் கொடுக்க வேண்டியதான். ஆஷ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஆஷ் இருந்தால் மட்டும்தான் அது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். ஓகேவா? கண்டிப்பாக 6 டிஜிட் டைப் பண்ணியிருக்கணும். 6 டிஜிட் எக்ஸில் என்ன வேல்யூ கொடுப்போமோ அந்த வேல்யூ தான் ரெஃப்ளெக்ட் ஆகணுமே தவிர நீங்கள் மற்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது. ஓகேவா? ஸோ 0 to 9 இருக்கணும். ஸோ 11 to 15க்கு பதிலாக A to F இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஆஷு எல்லாமே 0 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ எந்த வேல்யூமே இருக்காது, அது வெறும் பிளாக் கலராக தான் நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவே நீங்கள் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னா எல்லா வேல்யூமே மேக்ஸிமம் வைக்கணும் ஃபுல்லாக. FFFனா 15 15 15 15. ஓகேவா? அப்படி வைக்கும்போது உனக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டு ஒயிட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டைப் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ அப்ளை பண்ணுறது தான் இருக்கிறதுலே ஒரு ஈஸியான மெத்தட். இதுக்கும் கலர் சார்ட் உண்டு. ஸோ RGBAக்கு தனியாக கலர் சார்ட் உண்டு, RGBக்கு தனியாக கலர் சார்ட் உண்டு, எக்ஸ் கலருக்கும் கலர் சார்ட் இருக்குது. ஓகேவா? நான் அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது HSL கலர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைனர்ஸ் எல்லாருமே இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கலர் தேவைப்படும், HSL. ஸோ ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ். இப்போ நம்ம எப்படி அங்கே ஆல்ஃபான்னு ஒரு வேல்யூ யூஸ் பண்ணோமோ அதுதான் அந்த லைட்னஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஹியூ, சேச்சுரேஷன் எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் இருக்குது. அதை எப்படி அப்ளை பண்ணோம் இங்கே பாருங்கள். ஸோ அந்த ஹியூவோட வேல்யூ நீங்கள் அதிகபட்சம் 0லேருந்து 255 வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி சேச்சுரேஷன் வேல்யூ பர்சன்டேஜ் தான் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம அங்கே கொடுக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைப் இருக்குது இல்லையா. இப்போ ஆல்ஃபா வேல்யூ 0 to 1.0ன்னு சொன்னோம். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ 0 to 9 A to F. ஓகேவா? அந்த ரேஞ்சு. அதே மாதிரி நீங்கள் RGB வேல்யூ 0 to 255. அதே மாதிரி இங்கே கொடுக்கும்போது ஹியூ வேல்யூ நீங்கள் 0 to 255 கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த சேச்சுரேஷன் வேல்யூ பர்சன்டேஜில் 10, 20, 0.1. ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ. அதே மாதிரி லைட்னஸ் வேல்யூவும் பர்சன்டேஜில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் வேல்யூ மட்டும் 0 to 255, அதாவது ஹியூ வேல்யூ. சேச்சுரேஷன், லைட்னஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் கொடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம ஆங்கிளில் கொடுக்குறோம். ஸோ 0 to 360 இந்த ஹியூ வேல்யூ. நம்ம மேக்ஸிமம் 255க்கு மேலே அப்ளை பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் இந்த கலரே வந்து அவாய்ட் பண்ணுறோம். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற HTML CSS டாக்குமெண்ட்டில் HSL வேல்யூ மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவோம். நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் கொடுக்கும்போது நமக்கு சரியான கலர் அவுட்புட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் RGBயில் கிடைக்கிற அளவுக்கு இதில் காம்பினேஷன் பெருசாக நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அந்த ஸ்டைல் HTML ஸ்டைலில் இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியை பார்த்துட்டு இந்த டைப்பை நம்ம பார்ப்போம். ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன், அதை நம்ம. ஸோ இப்போ நம்ம ஸ்டைல். ஸோ ஸ்டைலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட கலர், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேடிங். ஸோ பேடிங்கை பற்றி நான் சொல்லல இல்லையா, இப்போ நான் அதையும் சேர்த்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏரியல், டைம்ஸ் நியூ ரோமன், இந்த மாதிரி பேசிக்கான ஃபாண்ட் டைப்லாம் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஓகேவா? அது இல்லாமல் இங்கே சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. அந்த சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிற ஃபாண்ட் ஃபேமிலிக்குள்ளே தான் இப்போ நம்ம சொன்ன ஏரியல், இந்த டைம்ஸ் நியூ ரோமன், இதெல்லாம் அந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பர்ஸ். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ அது டாப் டு பாட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டாக் டைப் HTML. ஸோ HTML
5 வெர்ஷன் ஃபீச்சர்ஸை நம்ம இந்த HTML டாக்குமெண்ட்டில் கொண்டு வரதுக்காக டாக் டைப் HTML அப்படிங்கிற இந்த டேகை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் யூஸ் பண்ண போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ அதனால் லாங்குவேஜ் ஆட்ரிபியூட்டில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு விதமாக பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் கூட இங்கிலீஷ் US இருக்குது, இங்கிலீஷ் இந்தியா இருக்குது, இங்கிலீஷ் UK இருக்குது. ஸோ அதையும் கூட இதில் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? இங்கிலீஷ்லேயே எந்த கண்ட்ரியோட இங்கிலீஷ் உங்களுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நான் அடுத்த எக்ஸசைஸில் அதை ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஹெட்டு. ஸோ ஹெட்டர் டேக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீச்சர் இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெட்டா கேரக்டர் செட்டில் UTF-8 அப்படிங்கிற இந்த டேகை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது டைட்டில். ஸோ நம்ம வெப்சைட்டோட டைட்டில் என்னவா இருக்க போகுது, ஸோ நம்ம டேப்பில் ஓப்பன் பண்ணும்போது எந்த மாதிரி நேம் நமக்கு காட்டணும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதையும் காட்டுறேன். இப்போ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த TTTV தமிழ் அப்படிங்கிறது தான் டைட்டில். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த டைட்டில் அப்படிங்கிறது அங்கே தான் டிஸ்பிளே ஆக போகுது. அடுத்த ஹெட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பாடி. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஸோ பாடிக்குள்ளே தான் பேராகிராஃபு, அதுக்கப்புறம் ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்டைலு, டிவிஷன் டேகு, ஸோ இந்த மாதிரி மார்க் டேகு, முக்கியமான கண்டென்ட் எல்லாமே இந்த பாடிக்குள்ளே தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அந்த பாடி கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஓவரால் இருக்கிற பாடிக்கு ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாடிக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணக்கூடிய எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் டெக்ஸ்ட்டோட ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ என்ன டெக்ஸ்ட்டில் டைப் ஆகணும், ஸோ பாடிக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இப்போ நம்ம அப்ளை பண்ணுற இந்த ஸ்டைலில் தான் இருக்க போகுது. ஸோ பாடிக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஸ்டைல் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டைலுங்கிறது முக்கியமாக ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர், பேடிங், அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி, இதெல்லாம் அப்ளை பண்ணுறது தான் ஸ்டைல். ஸோ ஸ்டைலில் நான் முதல்ல என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர். ஸோ கண்டினியூஸாக டைப் பண்ணக்கூடாது, இதுதான் சின்டாக்ஸ். ஒரு ஐஃபன் கொடுத்து தான் பண்ணணும். ஸோ இதில் நான் கொடுத்துருக்கிறது ஒரு என்ன வேல்யூ, இது கலர் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஃப்ங்கிறது 15-5 ஒரு சீக்வன்ஸாக ஒரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன கலர் எனக்கு தெரியாது, அப்ளை பண்ணியிருக்கேன். கலர் சார்ட்டை பார்த்து இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் HSLலும் கொடுக்கலாம், RGBலையும் கொடுக்கலாம். எனக்கு இதில் கொடுக்குறது தான் ஒரு பெட்டர் கலராக எனக்கு தோணுது, அதனால் நான் அதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி. அதை செமிக்கோலனை போட்டு நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்துக்கிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில் நான் இங்கே 3 ஃபாண்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏன் 3 ஃபாண்ட் வேல்யூ கொடுக்கணும், அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏரியல் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் வந்து அங்கே சரியாக சூட்டபுளாக இல்லை, நம்ம கொடுத்த அந்த கண்டென்ட்டில் சூட்டபுளாக இல்லை அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் ஹால்வெட்டிக்கா அப்படிங்கிறது 2வது ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. அப்போ ஏரியல் வந்து டைப் ஆகலை, ஏரியல் வந்து எடுத்துக்கல, அந்த ஃபாண்ட் எடுத்துக்கலன்னா ஹால்வெட்டிக்கா அடுத்த ப்ரிஃபரன்ஸில் இருக்கும். ஸோ ஹால்வெட்டிக்காவும் எடுத்துக்கல அப்படின்னா சான்ஸ் செரிஃப் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா? எதுக்கு 3 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஒரு சில ஃபாண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாது. நம்ம அப்கிரேட் பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போதோ ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகாமல் போகலாம். ஸோ அப்போ நம்ம 3 ஃபாண்ட்டை நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ 1 அப்ளை ஆகலைன்னா அடுத்தடுத்த ஃபாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இங்கே 3 ஃபாண்ட்டை கொடுத்துருக்கோம், ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே. ஓகேவா? சான்ஸ் செரிஃபுக்குள்ளேயும் மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஹால்வெட்டிக்காங்கிறது ஒரு ஃபேமிலி. ஏரியல்லே வந்து டிஃப்ரெண்ட், ஏரியல் போல்டு, ஸோ சம்திங், அதில் ஒரு 2-3 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபாண்ட்டை இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும் எல்லா இடத்துலையுமே. ஒரு ஃபாண்ட் வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஒன்று கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா எந்த ஃபாண்ட்டுமே டிஸ்பிளே ஆகாது நம்மளுடைய வெப்சைட்டில். ஓகேவா? ஸோ இப்போது ஹெட்டர் செக்ஷன் வந்துடும். ஸோ ஹெட்டரில் என்ன பண்ணுறேன், ஒரு சரியான டெவலப்பர், ஒரு டிசைனர் அப்படின்னா கண்டிப்பாக டிவிஷன் டேகை யூஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டிவிஷன் டேக்கில் என்ன பண்ணுறேன், ஸ்டைல், அதுக்குள்ள பேக்ரவுண்ட் கலர். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த டிவிஷன் டேக்குள்ளே எனக்கு என்ன எலமெண்ட் இருக்குதோ, இங்கே இருக்கிறது ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 3. இப்போ நான் அப்ளை பண்ண போகிற ஸ்டைலு இந்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 3க்கு மட்டும்தான் இருக்கணும். அதனால தான் இங்கே டிவிஷன் டேக் போட்டு தனி பிளாக்காக பிரிச்சிருக்கேன். ஸோ டிவிஷன் டேக்கோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிஷன் டேக்குள்ளே எந்த எலமெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டைல் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 3 அப்படிங்கிற 2 எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன். என்னெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர். அப்போது H1க்கும் H3க்கும் பேக்ரவுண்ட் கலர் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ கொடுத்துருக்கேன். அடுத்தது கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துட்டோம். கலர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டோட கலர். ஸோ ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2க்கு டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டோட கலர் தான் ஒயிட்டு. அப்போது பேக்ரவுண்ட் கலர் ஏதோ டார்க்காக இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இருக்கா, இதுதான் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2. ஸோ பேக்ரவுண்ட் என்ன கொடுத்துருக்கேன், ப்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் நான். அப்போது அந்த ஃபாண்ட்டோட கலர் ப்ளூவுக்கு ப்ளூவே கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ லைட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒயிட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ முதல்ல பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியாச்சு, ப்ளூ கலர். இதோட காம்பினேஷன் ப்ளூ கலர் தான் கிரியேட் ஆகுது. கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டோம், டெக்ஸ்ட் கலர். அடுத்தது பேடிங் 15 பிக்சல். ஸோ பேடிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்டருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக பேடிங் வேல்யூ 4 கொடுக்கணும். இங்கே டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட்டு. ஸோ இதுதான் 4 மூலையோட வேல்யூ. சரியா? 4 போர்ஷன் இருக்குது. டாப் இருக்குது, பாட்டம் இருக்குது, ரைட் இருக்குது, லெஃப்ட் இருக்குது. இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கிறது லெஃப்ட் சைடு மட்டும் தான் பேடிங் கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு பேடிங் 15 பிக்சல் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு இந்த பார்டர் தெரியுதா, என்னோட கர்சர் தெரியுதா, லெஃப்ட் சைடு இந்த பார்டர்லேருந்து டெக்ஸ்ட் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் 15 பிக்சல். புரியுதா? யாருக்கெல்லாம் புரியல? நான் பேடிங்னு சொல்கிறது யாருக்கு புரியல? அதாவது நம்ம அடுத்தது கலர், டெக்ஸ்டோட கலரை நம்ம கலர் தான் சொல்லுவோம். அடுத்தது பேடிங் அப்படிங்கிறது பார்டருக்கும் டெக்ஸ்ட்டுக்கு இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் பேடிங். ஓகேவா? பேடிங்கை 4 பக்கமும் நம்ம அப்ளை பண்ணணும். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது லெஃப்ட் சைடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ கொடுத்தா லெஃப்ட் சைடாக இருக்கும், 2 வேல்யூ கொடுத்தோம்னா லெஃப்ட் ரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கும் காம்பினேஷன் உண்டு. ஸோ டாப்பு பாட்டம் கொடுக்கலாம். சில பேர் பேடிங் வேல்யூவே வந்து சிங்கிளாக அப்ளை பண்ணலாம், 2 வேல்யூ கொடுக்கலாம், 3 வேல்யூ கொடுக்கலாம், 4 வேல்யூ கொடுக்கலாம். ஸோ 4 விதமாக நம்ம பேடிங் வேல்யூ கொடுக்க முடியும், 4 டைப்பில். நம்ம இங்கே ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ நம்ம மொத்தமான அந்த பாடிக்குள்ளே உள்ள எல்லாத்துக்குமே சேர்த்து இங்கே ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டோம். நான் என்ன பண்ணுறேன், பர்டிகுலராக இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுனா, ஹெட்டிங்க்கு மட்டும் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை ஆகும். ஓகேவா? அப்போது நான் என்ன கொடுத்துருக்கேன், செகோ யூஐ, தஹோமா, சான்ஸ் செரிஃப். ஸோ இது 3ம் இந்த ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2. ஸோ இது 2த்துக்கான ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதை அப்படியே விட்டுட்டு மார்க் செக்ஷனுக்கு வந்துடுறோம். ஸோ மார்க்கிங் செக்ஷன், ஸோ ஸ்க்ரோலிங் செக்ஷன் வந்துடுறோம். ஸோ ஸ்க்ரோலிங் செக்ஷன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறோம். என்ன பண்ண போகிறோம், ஸ்டைல் மார்க் டெக்ஸ்ட்டுக்கு அந்த டேக்குள்ளே ஸ்டைல் கொடுக்குறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன். எங்கே இருக்குது மார்க் செக்ஷன், இங்கே இருக்கா. ஸோ பேக்ரவுண்ட் கலர் க்ரியேட் ஆகிருக்கா, என்ன கலர் இருக்குது, லைட் ப்ளூ, அப்படி தானே இருக்குது. இதான் மார்க் செக்ஷன். பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டில் ஒரு கலர் இருக்கா, இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பேக்ரவுண்ட் கலரே சேஞ்ச் பண்ணுறேன். எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கோமா, எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், சாலிட் கலராக கொடுக்குறேன், சாலிட் க்ரீன். ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு இருக்கான்னு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த கலரே இல்லை, சாலிட் க்ரீனே இல்லை. நான் வேறு கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ வெறும் க்ரீன் கொடுப்போம்.
ஸோ க்ரீன் அப்படிங்கிற கலர் இருக்குது. ஸோ நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு மார்க் செக்ஷனில் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன கொடுத்துட்டோம், பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கொடுத்தாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ண தேவையில்ல, டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது கலர். ஸோ கலருங்கிறது என்னன்னு சொன்னேன், என்ன கலர் இது, டெக்ஸ்டோட கலர். இப்போ நம்ம டார்க்காக கொடுத்துட்டோம் இல்லையா, டார்க்காக கொடுத்துட்டு அங்கே டெக்ஸ்டையும் டார்க்காக தான் கொடுத்துருக்கோம். அப்போ அது சூட்டபுளாக இருக்காது. நான் என்ன பண்ணிக்கிறேன், அதனால் அதை எல்லோ கலர் மாத்திரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எல்லோ கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். எல்லோ கலர் எடுத்துக்குதா, நல்லாவே இருக்குது. ஓகே, க்ரீனுக்கு எல்லோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க் செக்ஷனுக்கு நான் இங்கே பேக்ரவுண்ட் கலர் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். அடுத்தது பேடிங். ஸோ பேடிங் எப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பார்டருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் இடையில உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு பேடிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இங்கே பேடிங் எப்படி அப்ளை ஆகுனா, டாப்பு பாட்டமுக்கு அப்ளை ஆகும், லெஃப்ட் ரைட்டுக்கு அப்ளை ஆகாது, ஏன்னா ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? அப்போது டாப்பு பாட்டமில் டெக்ஸ்ட்டுக்கும் இந்த பார்டருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கிற இந்த 8 பிக்சல். ஓகேவா? ஸோ மார்க் செக்ஷனுக்கு ஆக்சுவலாக இது தேவையில்லை. ஸோ கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபாண்ட்டு ஃபேமிலி. நம்ம அந்த மார்க் செக்ஷனில் கொடுத்துருக்க ஃபாண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா வெர்தனா, ஜெனீவா, சான்ஸ் செரிஃப். ஸோ இந்த 3 ஃபாண்ட்டு ஃபேமிலி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது மார்க் செக்ஷனுக்கான டெக்ஸ்ட்டு. ஸோ ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போது அபவுட் செக்ஷனுக்கு வந்துடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நம்ம கஸ்டமைஸ்டு ஸ்டைல் பண்ணணும். மொத்தமாக அப்படியே ஸ்டைல் பண்ணுறக்கூடாது. ஒவ்வொரு செக்ஷன் ஒரு அட்ராக்டிவ் வெப்சைட் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனையும் தனித்தனியாக டிசைன் பண்ணணும். அதுக்கு நமக்கு பொறுமை இருக்கணும். ஸோ பொறுமை இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போது அபவுட் செக்ஷன். ஸோ அபவுட் செக்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த அபவுட் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணணும். ஸோ அபவுட் செக்ஷன் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம், டெக்ஸ்ட் கலர் கொடுக்கலாம். ஓகேவா? ஃபாண்ட் ஃபேமிலி கொடுக்கலாம். ஸோ அலைன்மெண்ட் பண்ணலாம். இதே சென்டர் அலைன் பண்ணலாம். ஏன்னா இப்போது நம்ம சென்டர் அலைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே லெஃப்ட் சைடு அலைன் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை எப்படி பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள், சேம் டிவிஷன் டேக்கில் இந்த ஹெட்டிங் ப்ளஸ் பேராகிராஃப் இதுதான் அபவுட் செக்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம், பேராகிராஃபில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் டிவிஷன் டேக்கில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அது என்ன பண்ண போகிறேன், சேம் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே டார்க் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே ஒயிட்டு கொடுத்துட்டு அடுத்தது கோர்ஸ் ஆஃபரில் ஒரு லைட் ப்ளூ கொடுக்கலாம். ஒரு ஆல்டர்னேட் கலராக இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒயிட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து கோர்ஸ் ஷெடியூலில் மறுபடியும் பேக்ரவுண்டு ஒயிட்டு தான் வரும். ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. அடுத்தது டெக்ஸ்ட் கலர். ஸோ கலர் இங்கே கொடுத்துட்டோம். ஓகேவா? என்னாச்சு? அடுத்தது பேடிங், சேம் 15 பிக்சல். நார்மலாக நம்ம பேடிங் அப்ளை பண்ணும்போது மினிமம் 8, நார்மலாக பார்த்தீங்கன்னா 15 பிக்சல் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 8 பிக்சலுக்கு கீழே போனீங்கன்னா அந்த பேடிங் அப்ளை பண்ணுறது தெரியாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 50 பிக்சலுக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் பேஜை விட்டு வெளில போயிடும். ஸோ அதனால் அந்த பேடிங் அப்ளை பண்ணும்போது இந்த ரேஞ்சை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அடுத்தது இதில் ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணுறோம். சேம் நம்ம ப்ரீவியஸாக செக்ஷனில் என்ன கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி 3 தான். பேக்ரவுண்ட் கலரு பேடிங் கொடுத்துருக்கோம், கடைசியாக ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது கோர் செக்ஷன் வந்துடுறோம். ஸோ கோர் செக்ஷன்லேயும் சேம் அதே டீட்டெயிலாம் கொடுத்துருக்கோம். அதை நான் திரும்ப சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? கோர் செக்ஷன்லேயும் டிவிஷன் டேக் உள்ள ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், பேடிங், ஃபாண்ட் ஃபேமிலி. அடுத்தது கடைசியாக டேபிள் செக்ஷனில். ஸோ டேபிள் செக்ஷனில் மட்டும் கொஞ்சம் புதுசாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த டேபிள் செக்ஷன் இது வரைக்கும் டைப் பண்ணியிருக்க மாட்டீங்க, இங்கே டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், மற்றெல்லாம் எதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேபிள் செக்ஷனுக்கு ஒரு டிவிஷன் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே
ஸோ டிவிஷன் டேக் இங்கே அவுட் பண்ணியிருக்கோம். இது வந்து மேலே க்ளோஸ் பண்ணது. ஸோ டிவிஷன் டேக் அவுட் பண்ணிட்டோம். அதில் ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் தான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் கலர் இங்கே ப்ளூ வந்துருச்சு, அப்போது இங்கே ஒயிட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டு. ஸோ கலர் அந்த டெக்ஸ்ட்டோட கலர் இங்கே கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட்டோட கலர் இங்கே என்ன அப்ளை பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் தான் இருக்குது. ஸோ நம்ம வேறு தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம். ஸோ பேடிங் சேம் 15 பிக்சல். அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இங்கே கொரியர் நியூ, கொரியர் மோனோஸ்பேஸ். இது வரைக்கும் சான்ஸ் செரிஃப் தான் யூஸ் பண்ணிட்டே வந்தோம் கான்ஸ்டண்ட்டாக, 3வது ஃபாண்ட்டாக. ஏன்னா சான்ஸ் செரிஃப் தான் ஒரு பெஸ்ட் ஃபாண்ட்டு. ஸோ எப்போவுமே எல்லா பேஜ்லேயுமே சரியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டு சான்ஸ் செரிஃப். ஓகேவா? அதனால தான் அதிலே கொடுத்துருப்போம். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொரியர் நியூ மோனோஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம டேபிளுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஏன்னா இங்கே நம்ம டேபிளுக்குள்ளே கொடுத்துருக்க டேபிள் ஹெட்டர், டேபிள் ரோ, ஸோ டேபிள் டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். ஸோ டேபிளோட பார்டர் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா? டேபிளுக்கு பார்டர் எவ்வளோ இருக்கணும், இந்த திக்னஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ 1ங்கிறத 2ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய திக்னஸ் சேஞ்ச் ஆகும். அதுதா. ஸோ அடுத்தது பாருங்கள், செல் பேடிங் அப்படின்னா இங்கே செல்லுங்கிறது என்ன? இதுதான் செல். இந்த மோடு அப்படிங்கிற இந்த பாக்ஸுக்குள்ளே உள்ளதான் செல்லு. ஸோ அதில் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இந்த செல்லுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் பேடிங். ஓகேவா? அந்த செல் பேடிங் எவ்வளோ அப்ளை பண்ணுறோன்னா 10 கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்? 15 கொடுத்துருந்தோமா? 8, 10, 15, இப்போ 10. ஸோ இதோட செல்லோட சைஸை ரொம்ப கம்மிங்கிறதுனால 10ங்கிறது ஓகே, சரியான வேல்யூ. ஓகேவா? ஸோ அடுத்தது செல் ஸ்பேசிங் வந்து 0. ஏன் அதை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இல்லை எந்த கேப் இருக்கக்கூடாது. இப்போ இது டூரேஷனுங்கிறது ஒரு செல்லு, மோடுங்கிறது ஒரு செல்லு, 2 கடையில் ஒரு லைன் இருக்குது இல்லையா? அந்த லைன் வந்து நீங்கள் 0 விட அதிகமாக கொடுக்கும்போது செல்லுக்கு செல்லு ஒரு கேப் வந்துடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இப்போ நான் வந்து செல்ஸ் பேடிங் வந்து 2ன்னு கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். தெரியுதா? இந்த இடம் ஒரு செல்லுக்கு இடையிலேயே கேப் வருதா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு 4ன்னு கொடுக்குறேன். அதோடைய டிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம அடிஷ்னலாக அப்ளை பண்ணிக்கிறது தான். ஸோ செல் ஸ்பேசிங் கொடுத்தாச்சு. அடுத்தது ஸ்டைலில் பேக்ரவுண்ட் கலர். ஸோ பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஃபுல் வேல்யூ கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃபுல் வேல்யூ கொடுக்கும்போது என்னவா இருக்கும்? அது ஒயிட்டாக தான் இருக்கும். ஏற்கனவே சொன்னேன், ஃபுல்லாகவே 0 கொடுத்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது கலர், ஃபாண்ட்டோட கலர் ஃபுல்லாகவே 0 கொடுத்துருக்கோம், அப்போ என்னவா இருக்கும்? பிளாக்கு. அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இது ஃபுல் டேபிளுக்கு. இப்போது அடுத்தது டேபிள் ரோ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரோவுக்கு அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல் டேபிளுக்கு கொடுத்தாச்சு. இப்போ டேபிள் ரோங்கிறது இதுதான், இந்த ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறது. இதுக்கான ஸ்டைலை இங்கே அப்ளை பண்ணுறோம். என்ன அப்ளை பண்ணுறோம்? பேக்ரவுண்ட் கலர் இங்கே கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்கேன். நான் சேஞ்ச் பண்ணி அதை நேவி. ஸோ நேவிங்கிறது ஒரு கலர் கண்டிப்பாக இருக்கணும், நேவிங்கிற கலர். நான் நேவிங்கிற கலர் அப்ளை பண்ணோன்னே மாறிடுச்சு இல்லையா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் இங்கே கொடுத்துட்டேன். நேவி கலர் கொடுத்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்டோட கலரை லைட்டாக கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்தது வேறு என்ன இருக்குங்க? ஸோ பேக்ரவுண்ட் கலர் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். நான் மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன்? சயான்னு மாற்றிக்கிறேன். ரொம்ப டார்க்காக இருக்குது. ஓகேவா? இது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நம்ம டேபிளோட ஹெட்டரை க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த டேபிள் ரோவில் அடுத்தது டேபிள் டேட்டா. ஸோ ஆஸ் யூஸ்வல் டேபிள் க்ரியேட் பண்ணுற ஃபார்மெட்டு தான். நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண டேபிளை கூட அப்படியே காப்பி பண்ணி போட்டு இந்த ஸ்டைலை மட்டும் மாற்றுங்க. ஓகேவா? அடுத்தது டேபிள் ரோ, அடுத்தது டேட்டாவை ஆட் பண்ணுறோம். அங்கே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரே லைனில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருப்பேன், அப்படி தானே? ஸோ இது டேபிள் ரோ பக்கத்தில் டேபிள் டேட்டான்னு வந்திருக்கும் ஒரே லைனில். நான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணுன்றதுக்காக தனித்தனியாக ஒரு ரோவையும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன்.
ஸோ டிவிஷன் டேகை க்ளோஸ் பண்ணியாச்சு, டேபிளையும் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. கடைசியாக ஃபூட்டர் செக்ஷன். ஸோ ஃபூட்டர் செக்ஷன் அப்படிங்கிறது இதுதான் ஃபூட்டர் செக்ஷன். இந்த கீழே ஆல் ரைட் ரிசர்வ்டு அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு பேர் தான் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டருங்கிறது மேலே இருக்கும், ஃபூட்டர் கீழே இருக்கும். ஓகேவா? இந்த ஃபூட்டர் செக்ஷனில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது முக்கியமாக 3 ப்ராப்பர்ட்டி. ஒன்று பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்டோட கலர், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். இது 3 தான் எப்போவுமே கொடுப்பாங்க. இப்போ பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குது? ஒரு கிரே கலர் மாதிரி ஏதோ இருக்குது. ஓகேவா? அடுத்தது பேக்ரவுண்ட் அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டாக இருக்குது, டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் சென்டராக இருக்குது. அது அப்படி தானே இருக்குது. இது 3 தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கேயும் கொடுத்துருப்போம். இங்கே பாரு, எக்ஸ்ட்ரா ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபூட்டரில் டிவிஷன் டேக்குள்ளே கொடுத்தாச்சு. அதில் ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த பேராகிராஃபுக்கு தான் நம்ம ஸ்டைல் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. அடுத்தது டெக்ஸ்டோட கலர் ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ பேடிங் 10 பிக்சல். ஏன் 10 பிக்சல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒரு பார்டர் மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே டாப்பு பாட்டம் 10 பிக்சல் க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறது டாப்பு பாட்டம். ஓகேவா? ஸோ அடுத்தது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டு சென்டர். ஏன்னா இங்கே மொத்த ஃபூட்டருக்கு டெக்ஸ்ட்டு சென்டர் அலைன் ஆகணும், அதனால் சென்டராக கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபாண்ட் ஃபேமிலி எப்பவும் போல் ஏரியல், ஹால்வெட்டிகா, சான்ஸ் செரிஃப். ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி இது 3மே. சான்ஸ் செரிஃப் பெஸ்ட்டு, ஏரியல், ஹால்வெட்டிகாவும் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸ். ஸோ டிவிஷன் டேக் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓவரால் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கொடுத்துருக்கிற ஸ்டைலுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டைப் பண்ணி அவுட்புட்டை பார்த்துடலாமா? ஸோ டைப் பண்ணுங்கள், டைப் பண்ணி அவுட்புட்டை பாருங்கள்.